இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப் வச்சு நமக்கு வந்து 1024 ஜிபி ஃப்ரீயாக தராங்க. அதாவது 1 டிபி வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஒரு 1 or 2 இயர் கழிச்சு ஸ்டோரேஜ் எப்படியும் ஃபுல்லாகும். நமக்கு தேவையான ஃபைலை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். 1 டிபி ஸ்டோரேஜ் வந்து நமக்கு லைஃப் லாங் ஃப்ரீயாக தராங்க. ஓகே, இப்போ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இல்லைனா அப்பப்போ ஆட் மட்டும் வரும். ஓகேவா, ஃப்ரீயாக தராங்க. ஸோ அவனுக்கு ஏர்னிங்ஸ்க்கு எப்படியும் ஆட் வேணும். ஓகே, ஆடு நீங்கள் இது பண்ணி ப்ரோ வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஃபைல் எதுவும் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே வந்து ஃபைல் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஃபோட்டோவா வீடியோவா டாக்குமெண்ட்டாக எது நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் ஃபோல்டர் வைஸாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுங்க. சும்மா ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் நேம் கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். நான் சும்மா 1 மட்டும் கொடுக்கேன். ஓகேவா, 1 கொடுத்து க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிட்டா ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எதை அப்லோட் பண்ணணுமோ ஃபோட்டோவோ வீடியோவான்னு பார்த்துட்டு நான் ஃபோட்டோ கொடுக்கேன். ஓகே, இதில் மேலே வந்து ஒரு இது எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ மறையும் பாருங்கள், மறையுதா, ஏன்னா இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ண ஃபைல் எல்லாமே டிசேபிளில் காமிக்காது உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக சைடில் இந்த சின்ன டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட் உள்ள ஃபோட்டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கிளிக் ஆயிரும். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக போய் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு 3 இமேஜ் மட்டும் கிளிக் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்கேன். ஓகே, இப்போ ஃபைல் வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதேமாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். 1 டிபி ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஓகேவா, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிவிட்டு ஷேர் ஐக்கான் கொடுத்து நீங்கள் லிங்க் மூலமாக ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், டெலிகிராம் எப்படி வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நீங்கள் உங்கள் மொபைல் எடிட் பண்ணிட்டீங்க, இந்த ஆப்பில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இங்கே டவுன்லோட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஃபைல் வந்து மேலே அந்த அப் அண்ட் டவுன் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் அதில் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணால் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெலிட் பண்ண ஃபைலை கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு ரீசைக்கிள் பின் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு 10 டேஸ்க்கு வந்து இதில் தான் இருக்கும். 10 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல் கம்ப்ளீட்டாக அந்த ஆப் விட்டு போகும். ஸோ நீங்கள் தப்பி தவறி டெலிட் பண்ணால் கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் அதில். அது போக இந்த ஆப்பை நீங்கள் ஆட்டோ பேக்கப்பும் இது பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் வந்து ஆட்டோ பேக்கப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஃபோட்டோ கொடுக்க பாருங்கள். கொடுத்தோன்னே என்னோடய மொபைலில் உள்ள கேலரியில் உள்ள நேம், வாட்ஸ்அப் இமேஜு, கேமரா எடுத்தது ஃபுல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் இப்போ கேமராவில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகேவா, என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்தோன்னே என் மொபைல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும் தெரியுமா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பில் வந்து அப்லோட் ஆகிக்கணும். நீங்கள் செப்பரேட்டாக போய் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு அப்படி சேவ் ஆக வேண்டாம், நீங்கள் செப்பரேட் தனித்தனியாக போய் நீங்கள் சேவ் பண்ணி விடுங்க அப்படின்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வீடியோவும் பண்ணலாம். ஆனால் வீடியோ வந்து ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஒரு 1 இயர் கழிச்சு உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ஆப் உங்களுக்கு நான் இருக்குமானே தெரில. இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு எனக்கு வந்து 100 ஜிபி தான் தந்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நான் 1 டிபி ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்கிரேட் நான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய லிங்க்கை வந்து என் ஃப்ரெண்டு யாருக்கும் ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தராக இன்ஸ்டால் பண்ணால் நான் 1 டிபி வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காப்பியில் லிங்க் வந்து கிடைக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ஷேர் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ண சொன்னதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு
ஸ்டோரேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவாங்க. ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.